ஹாய் எவ்ரிவான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிடலான்னுட்டு நினைக்கிறேன். ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, ஏங்க பிக் பாஸ் முடிஞ்சே இத்தனை நாள் ஆகுது, நீங்க இன்னும் பிக் பாஸே ஓட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட யூடியூப் வியூவர்ஸ் எல்லாம் வந்துட்டு பிக் பாஸோட ரெவ்யூ பார்த்துட்டு வந்தவங்க தான். ஸோ அடுத்த பிக் பாஸ் ரெவ்யூ கொடுக்கறதுக்குள்ளேயும் வந்துட்டு என்ன சொல்றது, யூடியூப் ட்ரையா தான் இருக்க போகுது. வை நாட் வி டாக் ரிலேட்டட் டு பிக் பாஸ்ன்றதை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஐம் நாட் டாக்கிங் வாட் ஹேப்பன் இன் பிக் பாஸ். பிக் பாஸ்ல நைன்ல இப்படியாச்சு 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 இதை பண்ணாங்க அதை பண்ண அப்படி நான் சொல்லிட்டே கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கேன். நான் இப்போ சமீபத்துல பேசினதெல்லாம் அவங்க அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தேனே தவிர பிக் பாஸ் சீசனை பத்தி பேசல நான் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன் நான். அடுத்தது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பார்வதியோட ஒரு என்ன சொல்றது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் என்னைக்குமே வந்துட்டு நான் ட்ரெஸ்ஸை பத்தி நான் பேசல. நான் யாரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் நான் பேசவே இல்லை. நான் பேசினது வந்துட்டு அரோராவோட அந்த நியூட் வீடியோ பத்தி தான் அப்படின்றது. அது சீட்டிங் நியூடோ ஹாஃப் நியூடோ வாட் எவர் இட் இஸ், ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் த பிரைவேட் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோ பத்தி தான் நான் பேசினேன். இன்னொருத்தர் வந்துட்டு, ஏங்க நீங்க மத்தவங்கள திவ்யா கணேஷா அரோராவெல்லாம் திட்டிட்டு இருக்கிறீங்க, இப்போ ரெட் கார்டு வந்துட்டு பார்வதிக்கு கொடுத்ததுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வரப்போ இது இது ரெட் கார்டுன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய தண்டனைன்றது மட்டும் தான் நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் நாட் ஓன்லி டாக்கிங் ஃபார் பார்வதி, ஐ எம் டாக்கிங் ஃபார் கம்ருதீன் டூ அப்படின்றதையும் வந்துட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்துட்டு ஒரு எதிர்காலத்தையே ஒரு கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயமா பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்துட்டு எனக்கு உறுத்துது. எனக்கு அவங்களோட ஃபீலிங்ஸை பார்க்குறப்ப கஷ்டமா இருக்கு. நீங்க கம்ருதீனை வந்துட்டு பிக் பாஸ் என்ட்ரி ஆனப்ப இருந்த கம்ருதீனும் இப்போ வந்துட்டு ஸ்டார் மியூசிக்ல வந்திருக்கிற கம்ருதீனையும் அந்த ரெண்டு வீடியோவும் நீங்க சோஷியல் மீடியா போனீங்கன்னா கிடைக்கும். நீங்க எடுத்து பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அந்த பையன் டோட்டலா பிரேக் ஆகி இருக்கான். இது வந்துட்டு என்ன சொல்றது, அந்த அதுக்கு காரணம் யாரு? அவன் கிடையாது கண்டிப்பா. இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு என்ன சொல்றது, இது 24x7 இது அதுன்னுட்டு நல்லா சொல்றீங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. எடிட்டிங் தாங்க எல்லாமே. ஸோ எடிட்டிங் டீம் தான் வந்துட்டு இன்னார தூக்கணும் இன்னார இறக்கணும்ன்றத வந்துட்டு எடிட்டிங் டீம் கிட்ட தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஹேப்பன்டு. இப்போ ஒரு பொண்ணு என்ன சொல்றது, ஒரு பையன் அவ்வளோ இதுல நிக்கிறாங்க, கூனி குறுகி புழு மாதிரி நிக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு என்ன சொல்றது, அந்த பிக் பாஸ் ரெட் கார்டு கொடுக்குறேன்றப்ப வந்துட்டு இப்படி அடிச்சு என்ஜாய் பண்ண திவ்யா கணேஷ், விசில் அடிச்சு என்ஜாய் பண்ண சபரி, கதவு திறந்துட்டாங்க போ அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்ன விக்கல்ஸ் விக்ரம். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ருதீனுக்கும் பாருக்கும் அடிக்கடி வந்துட்டு ஒரு பெரிய சண்டைகள் வரத்துக்கு மூல காரணமா இருந்தா அரோரா. நான் இவங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன், எப்பவுமே நான் இவங்களை பத்தி தான் பேசுறேன். இப்போ பாருக்கும் கம்ருதீனுக்கும் தெர் இஸ் சம்திங் கோயிங் இன் பிட்வீன் தெம்ன்றது அரோராக்கு நல்லா தெரியும். அரோராக்கு யாராச்சும் ஒரு பையன் தோள் மேல கைய போடணும், அவ்வளவுதான். அது அத்தனை பேர் இருந்தாங்க, நீ யார் மேல வேணா போட்டிருக்கலாம், வை கம்ருதீன் அப்படின்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்துட்டு திவ்யாக்கும் வந்துட்டு கம்ருதீன் விட்டு கொடுக்கறதுல மனசு கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவங்க சீரியல்ஸ்ல எல்லாம் வந்துட்டு பேரா பண்ணிருக்காங்க. ஸோ திவ்யாக்கும் வந்துட்டு கம்ருதீன் பாரு கூட க்ளோஸா இருக்கிறது திவ்யாக்கும் பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது அந்த வீட்டுல. ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, க்ளோஷர் வாங்கிட்டியா க்ளோஷர் வாங்கிட்டியான்னுட்டு தேவையில்லாம இப்போ இவங்க ரெண்டு பேர் நிறைய பேசிக்கிறாங்க. அப்போ க்ளோஷர் பத்தி நீ எதுக்கு இன்பிட்வீன் போயிட்டு என்ன பேசுனீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக க்ளோஷர் வாங்கினீங்கன்னுட்டு நீ எதுக்கு கேட்குற? நான் ஃப்ரெண்ட்லியா கேட்டேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அது க்ளோஷர் இல்லைனாக்கா அது ஃபியூச்சர் எல்லாம் அஃபெக்ட். இப்போ இந்த ரெட் கார்டு வாங்கி கொடுத்துருக்கீங்களே எல்லாரும், இப்போ பரவாயில்லையா ஃபியூச்சர்? சோ என்ன க்ளோஷர்? இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பொண்ணு எப்பயோ வந்துட்டு எனக்கு அப்ப தோணுச்சுன்னுட்டுன்னு சொல்லிட்டா. அது கூட வந்துட்டு அவ அந்த பேட் டச்ன்றத சொல்லன்றது இப்ப வெளியில வந்து அது அன்வான்ட் டச்ன்னுட்டுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்தாச்சு எல்லாருமே. இப்ப இதுக்கு எதுக்கு க்ளோஷர் கேட்ட நீ? இப்ப அவ க்ளோஷர் கொடுக்காம இருந்தா கூட வெளியில வந்து பாத்துருந்தாக்க எல்லாமே க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும் இல்ல? எதுக்கு அவனை தூண்டி 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 விட்டு அவனை இது பண்ணணும்? இப்ப அன்னைக்கு வந்து அவன் கத்துறப்ப கூட வந்துட்டு ஆஹ் என்ன சப்புன்னு ஒரு அற விட்டுருக்க முடியாது அவனால. அவ எப்படி அது பேட் டச்ன்னுட்டு சொல்றான்னுட்டு திவ்யா கணேஷ் சொல்றாங்க. சப்புன்னு அது பேட் டச்சா இருந்தாக்க அவ சப்புன்னு ஒரு அற விட்டுருப்பாதான் பார்வதி. பட் அது அன்வான்ட் டச்சா இருந்தது இல்ல.
சோ வார்த்தைகள் எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி என்ன சொல்றது, ஒண்ணுக்கு பத்தா பேசி விஷயங்களையே வந்துட்டு வேற மாதிரி திசை திருப்பி கொண்டு போனதெல்லாம் இவங்க. பாதிக்கப்பட்டது இந்த 2 பேர், இந்த 2 ஆடுகள். என்ன சொல்றது, அவங்க 100 நாள் ஆடின ஆட்டத்துக்கு, அவங்க வச்ச அந்த வைராகியத்துக்கு முற்றுப்புள்ளி பண்ற மாதிரி வந்துட்டு மாலையை போட்டு கடா வெட்டிட்டாங்க. ஏன் நான் இவங்கள பத்தி நான் பேசக்கூடாதுன்னு கேக்குறேன். ஏன்னா இது அதோட முடிஞ்சு போகலங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கம்ருதீன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னுட்டு பாருங்க. அந்த பையன் டோட்டலா டேமேஜ் ஆயிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? அவங்க பெத்த அம்மா இருந்தாக்கா எவ்வளவு கஷ்டம் நொந்து போயிருப்பாங்க தெரியுங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்கெல்லாம்? சோ என்ன சொல்றது, நம்ம தொடர்ந்து பேசுறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணினாதான் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்துட்டு, ஆக்சுவலி வந்துட்டு இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான ரீசன் ஸ்டார் மியூசிக், அந்த ப்ரோக்ராம் பத்தி. இப்ப அந்த ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு கம்ருதீனை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா கம்ருதீன் வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்ட், அதனால கூப்பிட்டுருக்காங்க. கம்ருதீன் அவாய்ட் பண்ணனா அவாய்ட் பண்ணிருக்கலாம் இத. பட் நீ அவாய்ட் பண்ணனாக்கா உனக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்குமா? விஜய் டிவில தான் வந்துட்டு உனக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அடுத்த வாய்ப்பு கிடைக்குமா கம்ருதீனுக்கு? இப்ப லைஃபே வந்து ஃபியூச்சரே ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கு இல்லைங்க. இப்ப எல்லாம் என்ன பண்ண, வார்த்தைகள் எல்லாம் எப்படி வருது அப்படின்னா, பார்வை ஓரங்கட்டியாச்சு, பார்வை இது பண்ணியாச்சு. இப்ப அரோரா பக்கத்துல, நான் அதை கேக்குறேன், சேனல் டோன்ட் யூ ஹாவ் அ பேசிக் காமன் சென்ஸ் கேக்குறேன் நான். எல்லாருக்கும் தெரியும், உன் டிஆர்பிக்காக ஒருத்தரோட அந்த இன்னர் ஃபீலிங்ஸ வந்து ஒரு பின் போட்டு குத்திட்டே இருக்கீங்களே, தப்பு இல்லைங்களா அது? உங்களோட டிஆர்பிக்காக. இப்போ அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஷோல எப்படி இருக்குன்னா, கம்ருதீன் கம்ருதீன் பக்கத்துல அரோரா, அரோரா பக்கத்துல திவ்யா. எப்படிங்க அது? அவன் கம்ஃபர்டபுளாவே இல்ல அந்த பையன். வியானா கூட டான்ஸ் ஆடுறப்ப மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தான். வினோத் கூட இருக்கிறப்ப கம்ஃபர்டபுளா இருந்தான். இது தப்பு இல்லைங்களாங்க? நான் அதுதான் கேக்குறேன் நானு. அந்த பையனை வந்துட்டு ஒரு நடைப்பினம் ஆக்கிட்டீங்க. இன்னும் என்ன எதிர்பார்க்கறீங்க அந்த பையன் கிட்ட இருந்து? இல்ல, எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பார்வதி கிட்ட இருந்தா அவனை பிரிச்சு அரோரா கூட சேர்த்து வைக்கிற ஐடியால இருக்கீங்களோ? ஏன்னா வந்துட்டு அரோரான்ற ஒரு பேரே வந்துட்டு விஜய் சேதுபதினாலையும் இந்த பிக் பாஸ் டீம்னாலையும் அந்த சாஷோனாலையும் தான் வந்துட்டு அந்த டாப் 5க்கு வந்தாங்க. அவங்க மிக்சர் சாப்பிட கூட லாய்க்கு கிடையாது, அந்த பிளேட்டை பிடிக்க கூட, அந்த மிக்சர் பிளேட்டை பிடிக்க கூட லாய்க்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஒண்ணுமே பண்ணாம, வீட்டு வேலையும் செய்யாம, டாஸ்கும் செய்யாம, எதுவுமே செய்யாம அந்த டிக்கெட் டு ஃபினாலே மட்டும் செஞ்சுட்டு அடுத்தவங்க அட்லீஸ்ட் மிக்சர் பிளேட்லயோ கப்லயோ வச்சு சாப்பிட்டாங்க பாருங்க, அத கூட செய்யாம கைவலிக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ண சாஷோ ஆகட்டும், விஜய் சேதுபதி ஆகட்டும், பிக் பாஸ் டீம் ஆகட்டும், ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தீங்க நீங்க. சோ இன்னும் என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்ப வந்துட்டு என்ன சொல்றது, அரோரா கூட நீங்க ஜோடி சேர்த்து வைக்க எதிர்பார்க்கறீங்களா? என்ன பண்றீங்க? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நிறைய பேர் விஜய் டிவி, மாமா டிவி அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுவாங்க. யூ ஆல்மோஸ்ட் டூயிங் இட் அப்படின்றது தான் நான் சொல்றேன் நானு. டோன்ட் பிளே வித் இன்னர் ஃபீலிங்ஸ் கைஸ். என்ன சொல்றது, நீ ஒரு கொலை பண்ணா கூட வந்துட்டு அது என்ன வெட்டிட்ட கொன்னுட்டனா கூட அந்த நிமிஷம் உயிர் போயிடும். இது எப்படி இருக்கும் தெரியுமா? உள்ள குத்தி 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 எப்படி எந்த அளவுக்கு அது இது ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? எவ்வளவு வலி இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு அது ஸ்டார் மியூசிக் பார்த்துட்டு அது அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா பண்றாங்க. இப்ப இந்த பையன் நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாதுங்க. இவன் இப்படி வந்துட்டு இருந்தாதான் ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது ஆல்மோஸ்ட் இவனுக்கு ஒரு ப்ரொமோஷன். இப்ப இப்ப என்ன, இழந்த சீரியல்ஸை திருப்பி பெறத்துக்கோ ஃபியூச்சர் என்ன இப்ப பார்வதி வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாம் கிடையாது. சோ பார்வதி கேன் சர்வைவ் எனிவேர். அது பொண்ணு. சோ அவங்க வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வந்துட்டு யோசிக்கலாம். அவங்க வந்துட்டு அவுட்டிங் போயிட்டு இருக்காங்க அம்மாவை கூட்டிட்டு. அவ என்ன சொல்றது, சந்தோஷமா இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸ்க்காக அவங்க வெளியில போயிட்டு இருக்காங்க. பட் வாட் கமருதீன் வில் டூ? இப்ப என்ன சொல்றது, நீங்க ஆடோட கழுத்துல வந்து கயிறை கட்டிட்டு உங்க கையில வச்சிட்டு இருக்கீங்க அங்க கமருதீன. ரொம்ப தப்புங்க அது. அந்த பையனுக்கு எப்படி ஒரு ஆக்ரோஷமான பையன் அவன்.
அவனை வந்துட்டு ரொம்ப எலிக்குட்டியை விட கேவலமா பண்ணிட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பையன் முகத்தை பாக்குறதுக்கே. இதுல வந்துட்டு ஆனா அதுலயும் வந்துட்டு அந்த பையன் ஒரு இது என்ஜாய் பண்ணான். அந்த காட்டாஸ்கன் பண்றப்ப அப்படியே சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங் கொடுத்த மாதிரி அந்த ஆணு கத்துறது ஒண்ணு பண்ணி காட்டினா நல்லா இருந்தது அது. சோ நான் என்ன சொல்றேன், வேண்டாம் அந்த பையனை விட்டுடுங்க, அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க, லெட் him சர்வைவ் அப்படின்றத கேக்குறேன். அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அவன் கடந்து வந்த பாதைகள் கிளியரா சொல்லிட்டான். ஒரு என்ன சொல்றது, கல்யாண வீட்டுல எச்சையில இருந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன்றதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டான் அந்த பையன். இன்னும் என்ன வேணும் அந்த பையன் கிட்ட இருந்து உங்களுக்குன்றது எனக்கு தெரியல. சோ அந்த ஸ்டார் மியூசிக் பிரியங்கா, பிரியங்கா உனக்கு தெரியாதாமா? என்ன சொல்றது, பிரியங்காக்கு வந்துட்டு ஹர்ட்டிங் அப்படின்னா என்னன்னுட்டுன்னே தெரியாது. அந்த மாதிரி வளர்ந்த ஒரு என்ன சொல்றது, ஆப்ஜெக்ட் அவங்க. இல்ல எதுக்கு அவன்கிட்ட போயிட்டு தனியா வந்திருக்கீங்க அப்படின்னுட்டு எதுக்கு கேட்பானே? லைக் என்ன சொல்றது, எது கேட்டாலும் தப்பான்றது கிடையாது. அவன் ஆல்மோஸ்ட் பாதிக்கப்பட்டு நடைப்பிணமா இருக்கான். அவனை ரொம்ப பிரிக் பண்ணாதீங்க அப்படின்றதுதான் நாங்க சொல்றோம். சோ இத இத இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா குருநாதன்.